ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 26/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி இரவு 8:55 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் காலை 8:24 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. காலை 8:24 வரை, அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:49 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே செங்காலிபுரம் முத்தண்ணாவாள் ஆராதனை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக இந்த நாளானது ஒரு தேய்பிரை சுப முகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். இது போக இந்த நாளானது ஒரு குடியரசு தினமாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:03 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3:12 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:27 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:38 முதல் 6:03 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:21 முதல் 1:47 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:12 முதல் மாலை 4:38 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவன் அறிவாளிகளுடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரிவாரா அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் பார்க்க போறோம். அதாவது அயோத்தி அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த அயோத்தி மாநகரத்திலே ஒரு முறை பார்க்கும் பொழுது ஒரு பையன் ஒருத்தன் இருந்தானா, அவன் கொஞ்சம் தத்தி மாதிரி இருப்பானா, ரொம்ப சுறுசுறுப்பு இல்லாம, ரொம்ப ஒரு எதுக்கு எடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் ஏதோ சுணங்கி சுணங்கி படுத்து கொண்டிருப்பான். அவன் ஒரு தத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா. ரொம்ப சுறுசுறுப்பும் இல்லை, மூளை வளர்ச்சியும் பெருசா எதுவும் இல்லை. அதனால ஏதோ சாப்பிடுவான் தூங்குவான் இந்த மாதிரியே பண்ணிட்டே இருந்தானாம். அவங்க வீட்டுல பார்த்தாங்களாம், எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தாங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்யி வேலைக்கு போன்னு சொல்லி பார்த்தா, படிக்க சொன்னா அவன் எதையுமே செய்யாம வெறுமனே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எழுந்துட்டு இருந்தாராம். இதை பார்த்த உடனே ஒரு நாள் என்ன பண்ணாலாம், வீட்டுல கூப்பிட்டு இந்த மாதிரி இருந்தா சரியா வராது, நீ வீட்டை விட்டு வெளியே போ, எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்ந்துட்டு எப்படியாவது போ அப்படின்னு சொல்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாலாம். இந்த பையனும் வெளியில வரான். வெளியில அந்த அயோத்தி மாநகரத்துல பார்க்கும்போது நிறைய ஆசிரமங்கள்லாம் இருந்துதான். அப்படி ஒவ்வொரு ஆசிரமமா பார்த்துட்டே போறான். அப்படி பார்க்கும் பொழுது எதற்காக பார்க்கறான்னு சொன்னா எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காக பார்த்துட்டே போனானாம். எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அந்த ஆசிரமத்துல போய் நம்ம சேர்ந்துக்கலாம், நமக்கு 3 வேளையும் சாப்பாடு நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆசிரமமா பார்த்துட்டே போனானாம். அப்படி செல்லும் பொழுது ஒரு ஆசிரமத்துல பார்க்கும் பொழுது நல்ல குருநாதர் நல்ல குண்டா புஷ்டியா உட்காந்து இருந்தாராம். அவரை பார்த்த உடனேயே ஆஹா, இந்த ஆசிரமத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கும் போல இருக்கு, ஏன்னா அந்த குரு நல்ல குண்டா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஆசிரமத்துக்குள்ள போனானாம். அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த சிஷ்யர்கள் பார்த்தோம், அந்த சீடர்களும் நல்ல புஷ்டியா நல்ல குண்டா எல்லாருமே நல்லா பளிச்சுன்னு இருந்தாங்களாம். அதை பார்த்த உடனே இவனுக்கு இன்னமும் சந்தோஷம். ஆகா, இங்க இருக்கக்கூடிய சீடர்களும் நல்ல குண்டா புஷ்டியா இருக்கா, ஆக இங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நேரா குருநாதர்கிட்ட போய் கேட்டாராம். ஐயா, நான் இந்த ஆசிரமத்தில இணைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆஹா, அதுக்கு என்னப்பா சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி குருநாதர் சொன்னாரா. ஆனா இவன் கேட்டானா, எனக்கு சாப்பாடு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, தாராளமா போடுவோம்பா அப்படின்னு சொன்ன உடனேயே எத்தனை வேளை சாப்பாடு போடுவீங்கன்னு கேட்டானாம். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு போடுவோம்ப்பான்னு சொன்ன உடனே ஆஹா, எனக்கு 2 வேளைலாம் பத்தாது, எனக்கு 3 வேளை சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்டானாம். சரிப்பா, காலையில போடுறாங்க இல்லையா, அதே நீ மத்தியானத்துக்கு சேர்த்து எடுத்து வச்சுக்கோ, மத்தியானத்துக்கு சேர்த்து வாங்கி வச்சுக்கோ
ஆனா இங்க வந்து 2 வேளை சமைக்கிறது தான் பழக்கம். நீ காலையில சமைக்கும் போதே உனக்கு 2வது வேளைக்கும் சேர்த்து நீ எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கி வச்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். அந்த சமயக்காரரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாராம், இவருக்கு மட்டும் 2 வேளைக்கு சாப்பாடு காலையிலேயே கொடுத்துருப்பா, அவன் 3 வேளை வேணும்னு கேட்கறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். இப்படி இவன் வந்து அங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அங்க அந்த பஜனைகள்லாம் நடக்கும் கேட்டுட்டு இருப்பானாம். குருநாதர் பேசும்பொழுதுலாம் குருநாதர் பேசுறதெல்லாம் கேட்பானா. ஒரு வேலையும் இல்லாம சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, அங்க நடக்கக்கூடிய இறை வழிபாட்டுகளை பார்க்க வேண்டியது, அதே மாதிரி உட்காந்து குருநாதர் பேசுறதை கேட்க வேண்டியது. கேட்கறதுன்னா எல்லாரும் கேட்கிற மாதிரி இவனும் உட்காந்து ஒரு வேலையும் இல்லாம அப்படியே ஜாலியா பொழுத கழிச்சுட்டு இருந்தானா. ஒரு 10 12 நாள் அப்படியே போச்சு. கழிஞ்ச உடனே ஒரு நாள் காலைல எழுந்திருக்கிறான், பார்த்தா அங்க அடுப்பு கடையில எதுவுமே சமைக்கவே இல்லையா. இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இங்க ஒண்ணுமே சமைக்கவே இல்லை இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்பதான் இவங்க சமைப்பாங்க, எப்ப நமக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லி போய் சமயக்கார்ட்ட போய் ரொம்ப கோவமா கேட்டானா. ஏன் இன்னும் சமைக்கவே இல்லை, யாருமே அதை பத்தி கேட்கவும் மாட்டேங்கிறா, எல்லாம் அப்பாவோ உட்காந்து ஏதோ ஜபத்தை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொன்னாரா, அட மத்தியே இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, அதனாலதான் எல்லாரும் விரதம் இருக்கா, இன்னைக்கு கண்டிப்பா சமைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாராம். இதை கேட்ட உடனே இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நேரா குருநாதர்கிட்ட ஓடினானா. குருநாதரே, இந்த மாதிரி ஏகாதசி சாப்பிடக்கூடாது யாரோ, அதனால இங்க சாப்பாடு கிடையாதுன்னு சொல்றாங்களே, இந்த முதல்லே சொல்லியிருந்தா நான் ஆசிரமத்துக்கே வந்திருக்க மாட்டேனே, எனக்கு பசி தாங்கலை, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டானாம். அதுக்கு குருநாதர் சொன்னாராம், இல்லப்பா ஏகாதசி அன்னைக்கு இங்க சமைக்க மாட்டா, சரி உனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கிற, நான் வேணா சாமான்களை தர சொல்றேன், அதை எடுத்துட்டு அதோ பாரு அங்க ஒரு மலை இருக்கு பாத்தியா, அந்த மலை பக்கமா போயிடு, அங்க போனீங்கன்னா பக்கத்துல ஒரு ஏரி வேற இருக்கும், உனக்கு தண்ணி நிறைய கிடைக்கும், அங்க போய் உட்காந்து நீயே அதை சமைச்சு சாப்பிட்டுக்கோ, சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கா கிளம்பி நீங்க ஆசிரமத்துக்கு வந்துருப்பா அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு இவனும் 1 கிலோ அரிசி, 1 கிலோ அந்த பருப்பு, 1 கிலோ அந்த கோதுமை மாவெல்லாம் வாங்கிட்டு நேரா போயிட்டானா. அந்த மலையடியில போய் உட்காந்துக்கிட்டானா. அவனுக்கு சமைக்க தெரியாது, ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு பேருக்கு ஏதோ ஒண்ணு சமைச்சாராம். ஆனா குருநாதர் அந்த சாமான்களை கொடுக்கும்போது சொன்னாராம், நீ ஒரு விஷயத்தை மட்டும் மறக்க கூடாது, நீ அங்க போய் சமைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனுக்கு அதனை படைத்து விட்டுத்தான் சாப்பிட வேண்டும், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நீ சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லி அனுப்பிச்சிட்டாரா. ஆஹா, அதனால என்னன்னு சொல்லிட்டு இவனும் எடுத்துட்டு போனா. சமைக்க தெரியாம ஏதோ தத்துப்பித்தலாம் ஏதோ சமைச்சா, ரொட்டி எல்லாம் வந்து இந்த கோதுமை மாவை வச்சு ரொட்டி மாதிரி செஞ்சான், சப்பாத்தி எல்லாம் தீஞ்சு போச்சு, ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு டால் மாதிரிலாம் பண்ணி ரெடி பண்ணிட்டான். இப்போ குருநாதர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துருது. எப்படி நைவேத்தியம் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா வந்து அவன் டெய்லி அங்க பூஜைகள்லாம் பார்த்தா கூட ஸ்கிரீன் போட்டு நைவேத்தியம் பண்றான் இல்லையா, அதனால அவனுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், சுவாமி வந்து சாப்பிடுவார் போல இருக்கு, அதை நம்ம பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நமக்கு ஸ்கிரீனை போட்டு மறைச்சு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுட்டான். அவன் என்ன பண்ண, எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இறைவு சாப்பிடவான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அயோத்தியில இருக்கா இல்லையா, அதனால ராமா சாப்பிட்றதுக்கு வா, ராமா சாப்பிட்றதுக்கு வான்னு கூப்பிட்டா கூட வரவே இல்லையா இறைவன். இவனுக்கு வந்து ஒரு மாதிரி வருத்தமா போயிடுச்சு. இது என்னடா இது, அவன் என்ன நினைக்கிறான்னு பார்த்தோம்னா, இங்க வந்து நம்ம கோவில் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய வடை, பாயசம், பக்ஷணங்கள்லாம் வச்சு சமைச்சிருக்கா, அதனாலதான் சுவாமி அங்க போய் சாப்பிட்றாரு போல இருக்கு. நம்ம எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா ஒரு சாதத்தையோ ஒரு சப்பாத்தி ரொட்டி மாதிரி தீஞ்சு போற ரொட்டி செஞ்சு வச்சா சுவாமி எங்கேருந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கூடயே சண்டை போடுறானா. இறைவன்கிட்ட சொல்றானா, நீ கோவில்ல போய் நல்ல வடை பாயசத்தோட சாப்பிடலாம்னு நினைக்காத, ஏன்னா அங்க எதுவும் சமைக்கல, இன்னைக்கு ஏகாதசி, நீ அங்க போனா பட்னி தான் கிடப்ப, அதனால நான் இங்க கூப்பிடுறேன், ஒழுங்கா வந்து சாப்பிட்டு போ ராமா, ராஜாராமா வந்துடு, ராஜாராமா வந்துடுன்னு சொல்லி கூப்பிடுறானாம். இதை கேட்டுட்டு இருந்த ராமருக்கு சிரிப்பு வந்துடுதான். பாத்தியா, இவன் எதுவுமே தெரியாம இந்த அளவுக்கு கூப்பிடுறானேன்னு சொல்லிட்டு சீதாதேவியும் கூட்டிட்டு போயிட்டாரா, வாமா போய் சாப்பிட்டு வரலாம், அவன் கூப்பிடுறான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராமர் சீதையோட சேர்ந்து வந்துட்டாராம். வந்த உடனேயே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நம்ம ராமரை கூப்பிட்டா இவர் சீதையும் சேர்ந்து கூப்பிட்டுட்டு வராரு, இவங்க 2 பேருக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்தா நமக்கு சாப்பாடு இருக்காது போல இருக்கேன்னு நினைச்சிட்டு அப்படி கவலைப்பட்டுட்டு சீதையை பார்க்கறா, சாப்பாட்டை பார்க்கறா, சீதையை பார்க்கறா, சாப்பாட்டை பார்க்கறாங்கிற மாதிரி இருந்தானாம். இதை பார்த்தோன்னே ராமர் கேட்டாரா, ஏன்பா நீ கூப்பிட்ட, நான் வந்துட்டேன், உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல சந்தோஷம் தான், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டானா. இருக்கிறத மொத்தத்தையும் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களாம். இவனால சாப்பிட முடியல, அன்னைக்கு ஏகாதசி பட்டினியாவே இருந்துட்டான். நேரா மறுபடியும் ஊருக்கு போயாச்சு, அந்த மடத்துக்கே போயாச்சு, ஆசிரமத்துக்கு போயாச்சு. அடுத்த 15 நாள்ல அடுத்த முறை ஏகாதசி வந்துதான். அதே மாதிரி 15 நாள்ல ஏகாதசி வந்த உடனே சமைக்கல. இப்ப குருநாதர்கிட்ட போய் என்ன கேட்கிறா, எனக்கு வந்து இந்த 1 கிலோ இதான் குடுத்தீங்க, அது பத்தாது, ஏன்னா 2 பேர் வருவா போல இருக்கு, அதனால எனக்கு வந்து டபுளா வேணும்னு சொல்லி கேட்டவொடனே, சரிப்பா அவன் கேட்கிற மாதிரி எல்லாமே 2 கிலோ கொடுத்து அனுப்பிச்சிடுன்னு குருநாதர் சொன்னாராம். இவரும் கொண்டு போய் அதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு சமைச்சிட்டு, அவ 2 பேர் வந்தாலும் அவங்க 2 பேருக்கும் போட்டுட்டு மிச்சத்தை நம்ம 1 கிலோ இருக்கும் அதை வச்சு நம்ம சாப்பிட்டுலாம்னு நினைச்சிட்டு எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டானா சமையல. அதே மாதிரி ராமா சாப்பிட வந்துட்டு, சீதாராமா வாங்கோ, ராஜாராமா வாங்கோ, ஏன்னா போன தடவை 2 பேரா வந்தா இல்லையா, இல்லை இந்த தடவை அவனே ராஜாராமா வந்துடு, சீதாராமா வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே
ராமர் சீதையோடு லக்ஷ்மணரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாராம். இதை பார்த்த உடனே அவனுக்கு மறுபடியும் ஒரு ஷாக் ஆயிடுச்சா. என்னடா 3 பேரா வந்துட்டாங்களே, நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராமர் கேட்கிறாரு, ஏன்பா வருத்தமா இருக்கேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த சாப்பாடை அவங்க 3 பேருக்குமே போட்டுட்டானாம். அன்றைக்கும் அவன் பட்டினியாவே போயிட்டானாம். திரும்ப இதே மாதிரி அடுத்த வாரமும் வந்தது. அடுத்த வாரம் வரும் பொழுது எனக்கு பத்தாது, கொஞ்சம் நிறையவே கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, என்னடா இது, இவன் வந்து 3 வேளைக்கு வச்சு திம்பான் போல இருக்கு, அதனால தான் நிறைய கேட்கறான் போல இருக்கு, ஆள் வேற குண்டா இருக்கான் இல்லையா, அவனுக்கு பத்தலை போல இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்பா அவன் கேட்கிற அளவுக்கு கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் எல்லாமே 3 கிலோவோ வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டான். எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி கூப்பிடும்போது, ராமா வந்துட்டு சீதாவையும் கூட்டிட்டு வந்துரு, லக்ஷ்மணனையும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொன்ன உடனேயே ராமர் என்ன பண்ணாராம், ராமர் சீதை லக்ஷ்மணரோடு சேர்த்து ஹனுமாரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாராம். இப்ப ஹனுமாரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தோடனே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. மொத்த சாப்பாடும் காலி. ஹனுமாரும் வந்துட்டாரு இல்லையா, மொத்தமும் காலி. இவன் மறுபடியும் இவன் பட்டினி, ஏகாதசி ஆயிடுச்சு. ஆஹா, நமக்கு இதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி எல்லாம் சாப்பிட்டாச்சு, அவள் எல்லாம் போயாச்சு. இவனும் மறுபடியும் ஆசிரமத்துக்கு வந்துட்டான். அடுத்த ஏகாதசி வந்த உடனேயே எனக்கு சுத்தமா நீங்க கொடுக்கறது பத்தல, 10 கிலோ வேணும் எல்லாத்திலையும் அப்படின்னு கேட்ட உடனே குருநாதருக்கே ஷாக்கு. இவன் என்ன சாமான்களை தான் எடுத்துட்டு போய் விற்கிறானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்னதான் பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயக்காரரை கூட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம். இவனும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். கொண்டு போய் வச்சுட்டு, ஆனா இவன் சமைக்கவே இல்லை, அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு படுத்துட்டான். இந்த குருநாதர்லாம் பின்னாடி இவனை ஃபாலோ பண்ணிட்டு வரா. அந்த நேரத்தில் அங்கே வந்து இறைவன் வந்தார். ராமர் வந்து, என்னப்பா இன்னும் சமைக்கலையா, நீ என்ன சமைக்காம உட்காந்துருக்கேன்னு கேட்ட உடனே, நீங்க வந்து ஒருத்தரை கூப்பிட்டா 2 பேர் வரல, 2 பேரை கூப்பிட்டா 3 பேர் வரீங்க, 3 பேரை கூப்பிட்டா 4 பேர் வரீங்க, இப்ப பார்த்தா இன்னைக்கு எல்லாரும் குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, மொத்த வானர படைகளும் வந்திருக்க, என்னாலாம் சமைக்க முடியாது, நீங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கும் போட்டு போங்க, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் சமைச்சு வைக்கிறேன், மொத்தத்தையும் நீங்க சாப்பிட்டு போயிடுறீங்க, அதனால இந்த தடவை நீங்க சமைச்சு எனக்கும் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னானாம். அப்படியே ராமர் திரும்பி சீதா பிராட்டியை பார்த்தாராம். ஆஹா, அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு சீதா பிராட்டியை சமைக்க தொடங்கிட்டாங்களாம். இப்போ குருநாதர் தன்னுடைய சிஷ்ய படைகளோடு வரார். வந்து பார்த்தா இவன் தூங்கின்னு இருக்கான். குருநாதருடைய கண்களுக்கு ராமரோ சீதையோ எதுவுமே தென்படவில்லை. இவன் தூங்கின்னு இருக்கிறது மட்டும்தான் குருநாதருடைய கண்களுக்கு தெரியறது. இவனை எழுப்பி, ஏன் ஏதோ சமைச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்து இப்படி தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னா, அங்க பாருங்க சீதா பிராட்டி சமைச்சிட்டு இருக்காங்க, வானர படைகளா ஹெல்ப் பண்றாங்களே, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, எதுவுமே எனக்கு தெரியலையே, நீ ஏதோ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் கோச்சுண்டாராம். உடனே இவன் என்ன பண்ணனா, ராமரை பார்த்து, இங்க பார், நீ அவர்களுக்கு காட்சி கொடு, எனக்கு சொன்ன மாதிரி நீ என் கண்ணுக்கு தெரிகிற, ஆனா இவர்களுக்கு ஏன் தெரியல, நீ சொல்லு, நீ காட்சி தரலன்னா இவங்க நம்ப மாட்டாங்க, இல்ல என்னையில ஏதோ துரோகின்னு சொல்லுவாங்க, நான் ஏதோ ஏமாத்துறேன், நான் என்ன ஏதோ திருடன் இல்லை, அவங்க திட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ராமபிரானும் காட்சி தந்தாராம். ராமபிரான் அங்கே அமர்ந்திருக்கிறார், சீதா பிராட்டியார் சமைக்கிறார். அதாவது ஆஞ்சநேயரினுடைய அந்த வானர படைகள் அத்தனையும் அவர்களுக்காக பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அப்படியே குருநாதருடைய கண்களுக்கு அந்த காட்சியானது விரிவடைந்ததாம். அதை பார்த்த உடனேயே குருநாதருடைய கண்களிலே அப்படியே பொல 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 பொலன்னு கண்ணீரே வந்துருச்சாம். அப்படியே வந்து அந்த சிஷ்யனை அணைச்சுண்டாராம். அணைச்சுண்டு சொன்னாராம், இத்தனை வருட காலமாக ராமநாமத்தையே சொல்லிட்டு இருக்கேன், ராமா 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 ராமான்னு ஜபம் பண்ணிட்டே இருக்கேன், ஆனால் என்னுடைய கண்களுக்கு தெரியாத ராமன் உனக்காக ஒவ்வொரு வாரமும் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கானே, உன்னுடைய கரங்களால் வந்து சாப்பிட்டுட்டு போனதும் இல்லாம உனக்காக நீ கேட்காமலேயே சீதா பிராட்டி அழைச்சிட்டு வந்திருக்கார், அடுத்த வாரம் லக்ஷ்மணர் அழைச்சிட்டு வந்திருக்கார், அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி அழைச்சிட்டு வந்து இப்படி தன்னுடைய குடும்பத்திலே ஒருவனாக உன்னையும் பாவிச்சிருக்காருன்னு சொன்னா, அதற்கு காரணம் உன்னுடைய வெள்ளை மனம், அந்த வெகுளித்தனம், அதுதானே தவிர நீ மூர்க்கன் முட்டாள் என்று சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கட்டி தழுவிண்டாராம். இப்படி ஒரு ஞானியனுடைய கண்களுக்கு மட்டும்தான், அறிவில் சிறந்தவர்களுடைய கண்களுக்கு மட்டும்தான் இறைவன் தென்படுவார் என்பது இல்லை. அந்த வெள்ளை மனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் யாரிடம் இருக்கிறதோ அந்த இடத்திலே இறைவன் என்பவர் நிச்சயமாக வந்து சேருவார். அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்லிட்டா. நான் இவனை மாதிரி சாப்பிட்டு தூங்கணும்னு சொல்லல. இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அவன் நம்பினான். அவன் பார்க்கும்போது நைவேத்தியம் பண்ணும்போது ஸ்கிரீனை போட்டுட்டா உள்ள வந்து சுவாமி சாப்பிட்றாருன்னு சொல்லி நம்பிக்கையோட அவன் நைவேத்தியம் பண்ணான் இல்லையா, அதே மாதிரிதான் நாமும் இறைவன் இருக்கிறார் என்று நம்பும் பொழுது ஏதேனும் ஒரு வடிவில் சர்வ நிச்சயமாக இறைவன் நம்மோடு வந்து கலந்து உரையாடி கொண்டு நம்மோடு இணைந்து உணவறிந்து கொண்டிருப்பான். இறைவன் இந்த உலகத்திலே நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்பதுதான் நிஜம். இந்த தகவலோடு
இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.